நம்ம சின்ராச கவுண்டர் ஐயா அடிச்சு போட்டாண்டு ஊர் பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்களா? அப்படியா? மனநீதியிலே நல்ல சோழன், வீதியிலே ஒரு வீரன், மனநீதியிலே நல்ல சோழன், இந்த ஊருக்குள்ள நீ. வணக்கம். என்றா சின்ராசு ஒன்றரை கண்ணத்துல அடிச்சு விட்டேன்னு யாரா பஞ்சாயத்து கூட்டினது? வேலையா சொன்னேன், எங்க மாமா தான். ஆமா, நான் தான் பஞ்சாயத்தை கூட்டினேன். எப்படி தைரியம் இருந்தா நம்ம கவுண்டர் ஐயா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்ப? அவ்வளோ பெரிய ஆளா நீ? நிறுத்துங்க, பஞ்சாயத்து கூட்டிட்டீங்க, சரி ஆரம்பிங்க. கவுண்டர் சொல்லிட்டாருல, சொல்றா சின்ராசு. என்ன நீங்க எப்பயா அடிச்சிங்க? நேத்து காத்தால பஸ் ஸ்டாப்ல இருந்து மடச்சாமி நடந்து வர்றப்ப. சரியா சொல்லுங்கய்யா. மடச்சாமி போட்டியா இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி பிறகு என்ன சொன்னீங்க? ஞாபகம் இருக்காயா? உன்னைய படிக்க வச்சேன்ற அப்பாரு என்னைய படிக்க வைக்கல பாத்தியா? அதான் இந்த மண்ணோட பண்பாடு. இப்ப மலைச்சாமி கிட்ட கேளுங்கய்யா, எதுக்கு இந்த பஞ்சாயத்து கூட்டி இருக்குன்னு. மலைச்சாமி சொல்றா, அதான் சொல்லி புட்டான்ல. 10 ரூபா பத்தலன்னு பஞ்சாயத்தை கூட்டிட்டா, இந்த புடி 10 ரூபாயா, என்னை ஆளை விடு, வாடா போலாம். கிறிஸ்தவத்தியா இருக்கு, ஏழுதை பத்தி தெரியாதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு மலைச்சாமிக்கு காது கேட்காதுன்னு தெரியாம போச்சாயா? அதை சொல்ல வந்ததுக்கு தான் அடிச்சு போட்டிங்கயா. ஒன்னும் கூட இல்ல, மன்னவன் நெஞ்சிலே மூச்சடைச்சதென்ன சொல்ல. சின்ன கவுண்டருக்கே கவுண்டர் கொடுத்துட்டே சின்ராசு. பட்ட காயத்துக்கு மருந்து என்னடி என் தாயத். எங்க கவுண்டர் ஐயா எப்போதுமே தலை நிமிந்ததை தான் நிக்கணும். 2 காது கேட்காதவனும் போயிட்டானுங்க. நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் செவிடங்காதுல சங்குதுற மாதிரி போயிடக்கூடாதுன்றாயா சின்ராசு பஞ்சாயத்தை கூட்டினான். இப்ப தீர்ப்பு சொல்ற நேரம் வந்துருச்சு. தீர்ப்புங்கிறது தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறது மட்டும் இல்ல, அவங்க குறைய தள்ளி நிறைய சொல்லி பாராட்டி தப்ப திரும்ப நடக்க விடாம பாத்துக்கிறது தான் என்று நம்ம சின்ராசு எல்லாருக்கும் புரிய வச்சுட்டாப்புல. இதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்புன்னு சொல்லி நான் விடுதலை வாங்கிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும்